ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நமக்கு வயது அதிகரிக்க ஆரம்பித்த பிறகு பலருக்கும் அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த மலச்சிக்கல். அது ஒரு சாதாரண பிரச்சனை போல தான் தெரியும். சரியான நேரத்தில் கவனம் செலுத்தாமல் விட்டால் பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மலச்சிக்கலுக்கான காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 60 வயசுக்கு மேலே மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு பல காரணம் இருக்குது. அதில் மருத்துவ நிலைகள், அதாவது நீரிழிவு, தைராய்டு பிரச்சனைகள், அவங்க அதுக்காக எடுத்துக்கிற அந்த மருந்துகள், நீர்ச்சத்து குறைவாக இருக்கிறது, போதிய உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, சில குறிப்பிட்ட வாழ்க்கை முறை மாற்றங்கள், அதாவது நார்ச்சத்து குறைவான உணவு சாப்பிட்றது, உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது போன்றவை இதில் அடங்கும். இந்த வயதில் குடல் தசை இயக்கங்கள் குறைவாதலும், குடல் அசைவுகளை தூண்டும் உணர்வுகளை குறைவாதலும் மலச்சிக்கல் ஏற்படலாம். மருத்துவ நிலைகளில் பார்த்தா நீரிழிவு, பக்கவாதம், தைராய்டு பிரச்சனைகள் போன்ற சில மருத்துவ நிலைகள் மலச்சிக்கலை ஏற்படுத்தும். மருந்துகள், வலி நிவாரணிகள், சில மனசோர்வு மருந்துகள் மற்றும் இரத்த அழுத்த மருந்துகள் போன்ற பல மருந்துகள் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் பக்க விளைவுகளை கொண்டுள்ளன. போதிய நீர் குடிக்காமல் இருக்கிறதால மலம் கடினமாவதற்கும் மலச்சிக்கலுக்கும் வழிவகுக்கும். நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளை தவிர்க்கிறது மற்றும் போதிய நார்ச்சத்து இல்லாத உணவு மலச்சிக்கலுக்கு ஒரு காரணமாக கருதப்படுது. உடல் இயக்கங்கள் குறைவாக இருப்பது குடலோட இயக்கத்தையும் குறைச்சி மலச்சிக்கலை ஏற்படுத்தும். வயதாகும்போது குடல் சுருக்கம், சக்தி குறைவாதல், மலத்தை முன்னோக்கி தள்ளும் செயல்பாடு பாதிக்கப்படுது. இதனால் மலம் வெளியேறாமல் குடலில் தங்கும். உடல் இயக்கம் குறைவு, வயது அதிகரிக்கும் போது உடற்பயிற்சி குறைய ஆரம்பிக்கும். இதனால் குடல் இயங்கும் வேகம் மந்தமாகிடுது. நீர்த்தச்சு குறைவு, அதிகமாக தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறதால குடல் உலர்ந்து மலச்சிக்கல் ஏற்படும். நார்ச்சத்து இருக்கிற உணவு நம்ம குறைவாக சாப்பிட்றது, காய்கறி, பழங்கள், பருப்பு வகைகள் குறைவாக சாப்பிட்றதால குடல் நன்றாக சுத்தமாக இயங்காது. உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, வலி குறைக்கும் மாத்திரைகள் போன்ற சில மருந்துகள் நம்ம உடம்புல மலச்சிக்கலை ஏற்படுத்தும். மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை, வயது முதிர்ந்த பின்னாடி மன அழுத்தம், கவலை, தூக்கமின்மை குடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். தைராய்டு குறைவு, பார்க்கின்சன், சர்க்கரை நோய் போன்றவை கூட இதற்கு காரணமாக இருக்கலாம். இவ்வளோ நேரம் மலச்சிக்கலுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சோம். காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமா? அந்த மலச்சிக்கலை நம்ம எப்படி தீர்க்கிறதுன்னு அதற்கான தீர்வு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தண்ணீரை அதிகமாக குடிக்கணும். தினமும் குறைஞ்சது 2லேருந்து 3 லிட்டர் வரை தண்ணி குடிக்கணும். நார்ச்சத்து நிறைஞ்ச உணவு, அதாவது சுரைக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்கீரை, பழங்கள், முழு தானியங்களை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. தினசரி உடற்பயிற்சி செய்யலாம். காலை மாலை நடைப்பயிற்சி, யோகா, சுவாச பயிற்சி குடல் இயக்கத்தை அதிகரிக்கும். விதை வகைகளை சாப்பிட்றது, ஆலிவ் ஆயில், எள்ளெண்ணெய், வெந்தயம், ஜியா சீட், ஆல்சி விதை போன்றவைய குடலில் ஈரப்பதத்தை அதிகரிக்கும். நம்மளோட அன்றாட பழக்க வழக்கத்தால் கூட இந்த மலச்சிக்கலை தீர்க்க முடியும். காலையில் எழுந்ததும் வெந்நீரில் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பழக்கத்தை நம்ம ரெகுலராக பண்ணோம்னா மலச்சிக்கல் சீக்கிரமே காணாமல் போயிடும். மருந்துகள் எடுக்கிறதால மருத்துவர்கிட்ட கேட்டு இதை சாப்பிடணும். நம்ம எடுக்கிற மருந்துகள் காரணமாக மலச்சிக்கல் வந்தால் மாற்று மருந்துகள் குறித்து மருத்துவர்கிட்ட ஆலோசிக்கணும். மன அழுத்தத்தை குறைக்க தியானம், பஜனை, பாட்டு கேட்கறது போன்றவை மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளும். குடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மலச்சிக்கல் நீண்ட நாட்கள் தொடர்ந்தா, மலத்தில் ரத்தம் கலந்து வந்தால், உடல் எடை திடீர்னு குறைஞ்சா, கடுமையான வயிற்று வலி இருந்தால் டாக்டரை சீக்கிரம் அணுகணும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் ஒரு பொதுவானது தான். சில சமயங்களில் மலச்சிக்கல் ஒரு மருத்துவ நிலையோட அறிகுறியாக இருக்கலாம். எனவே மருத்துவரை அணுகிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. சிகிச்சை முறையில், உணவு முறையில் மாற்றங்கள், நீர் அருந்துறது, உடற்பயிற்சி ஆகியவையில் அடங்குது. சில சமயங்களில் மருத்துவரோட அறிவுரைப்படி மருந்துகள் தேவைப்படலாம். அப்புறம் என்னங்க, 60 வயசுக்கு மேலே மலச்சிக்கல் ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் வாழ்க்கை முறையை சீர்படுத்தினா, உணவில் மாற்றம் செஞ்சால், தினசரி உடற்பயிற்சி செஞ்சால் இது எளிதாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ஆரோக்கியமாக வாழ்வோம், சந்தோஷமாக வாழலாம். நான் இப்போ சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் மலச்சிக்கலால் கஷ்டப்படுற உங்கள் தாத்தா பாட்டிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.